ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! என்னோட ஃபேவரைட்டான பெப்பர் சிக்கன் எப்படி செய்றதுன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ, அதுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் உங்க பேன்ல ஆட் பண்ணிட்டு, 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பையும் அதில ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஆனியன நல்லா அழகா கட் பண்ணி அதையும் வந்து நம்மளோட பேன்ல போட்டு ப்ரவுன் ஆகுற வரையும் ஃப்ரை பண்ணுங்கங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவையும் நம்மளோட ஆனியனோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அரோமேட்டிக்கான சூப்பர்பான ஃப்ளேவரா நம்மளோட பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்ப நல்லா நம்மளோட ஆனியன் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிட்டு சிக்கன் நல்லா வேகுற வரையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டே இருங்க. ஸோ சிக்கன் வந்து நல்லா டேஸ்டியா கிரிஸ்பி ஆகும்போது, 1 டீஸ்பூன் சால்ட் அண்ட் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மெரிக் இதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அமேசிங்கான ஃப்ளேவர்டான சிக்கன் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இந்த பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோல்டு இந்த மாரி இருக்கும்போது சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட கோல்ட ரெட்யூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதையும் ஆட் பண்ணிட்டு, நல்லா ஃப்ரை பண்ணினா உங்களோட பெப்பர் சிக்கன் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நெறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம என் சேனல லைக் பண்ணிட்டு, கமெண்ட்டும் பண்ணுங்க. தேங்க் யூ.